Hi students, today's topic is carbohydrates in health and disease volume 2. I am going to take in this reactions and functions already I have taken reactions with polysaccharides. Polysaccharides very important 5-mark question. It may be asked in detailed question also, homopolysaccharide and heteropolysaccharide. So first, chemical properties of monosaccharides, furfural formation, enolization, oxidation, reduction, and ozone formation. ஸோ இதில் எல்லாமே ஃபர்ஃபியூரால், இனாலைசேஷன், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன் இது எல்லாமே வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் கிளாஸில் ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க. அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்னன்னா மாலிஷ் டெஸ்ட். ஸோ மாலிஷ் டெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளியராக இந்த பேண்டு வயலட் கலரில் அழகான பேண்டு கிடைக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இதில் வந்து இந்த மாலிஷில் வந்து டீஹைட்ரேஷன் happens. Dehydration of water molecules. அதாவது loss of 3 water molecules to form furfural derivatives அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல என்னன்னா நீங்க கொடுத்திருக்க கார்போஹைட்ரேட் it may be glucose, fructose or whatever the lactose, maltose ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் எடுத்துப்பீங்க. அந்த சுகர் சொல்யூஷன் கூட நீங்க வந்து ஆல்பா நாப்தால் என்ற ஒரு ரியேஜென்ட், அதாவது மாலிஷ் டெஸ்ட், அதுதான் மாலிஷ் ரியேஜென்ட் ஆர் ஆல்பா நாப்தால், அதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க சல்ஃபியூரிக் ஆசிட் ஆட் பண்ணும்போது சல்ஃபியூரிக் ஆசிட் ஸ்லாண்டிங்கா ஆட் பண்ணுவீங்க. அப்படி ஆட் பண்ணும்போது ட்ராப் பை ட்ராப்பா ஆட் பண்ணும்போது நீட்டா ஒரு பர்பிள் கலர்ல பேண்ட் கிடைக்கும் உங்களுக்கு. இதுதான் வந்து மாலிஷ் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா கன்ஃபர்மேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். மாலிஷ் டெஸ்ட் ஃபார் கன்ஃபர்மேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். ஸோ என்னென்ன ஆசிட்ஸ் யூஸ் பண்ணுவீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், மேபி ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். ஆனால் நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது சல்ஃபியூரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவீங்க. ஆட் பண்ணதுமே உங்களுக்கு மாலிஷ் டெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் பர்பிள் பேண்ட். செல்வினோஃப் டெஸ்ட் எதுக்குன்னா டு ஐடென்டிஃபை த ஃப்ரக்டோஸ், அதாவது கீட்டோ காம்பவுண்ட் செரி ரெட் கலர் வரும். ஃப்ரக்டோஸ்க்கு மட்டும்தான் ஆன்சர் பண்ணும், குளுக்கோஸ்க்கு ஆன்சர் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து ஆக்ஷன் ஆஃப் ஸ்ட்ராங் ஆசிட்ஸ். அதாவது மேபி சல்ஃபியூரிக், HCl or nitric acid when you are adding dehydration happens to form furfural derivatives. Next is tautomerization, enolization, which is nothing but reduction. Reduction ஆச்சுனாலே ஈன்டயோல் ஃபார்ம் ஆகும். அந்த ஈன்டயோல் தான் உங்களுக்கு பெனடிக்ஸ் டெஸ்ட்ல ஆன்சர் பண்ணும். அழகா ரெட்டிஷ் பிரவுன் precipitate கொடுக்கும். So ஈன்டயோல் is a reducing what is that reducing for the product which forms for monosaccharide as well as disaccharide. ஸோ நெக்ஸ்ட் இது பாருங்க பெனடிக்ட் டெஸ்ட் அண்ட் ஃபெல்லிங் டெஸ்ட். நான் சொல்லியிருக்கேன் அந்த அழகான கலர்ஸ் பாருங்க. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் கிரீன், அதாவது நெக்ஸ்ட் ஆரஞ்சு, அதுக்கப்புறம் அப்படியே ரெட்டிஷ் ப்ரௌன் precipitate மாறும். ஸோ இதுல என்ன நடக்குது, இந்த கான்செப்ட்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். காப்பர் சல்ஃபேட் என்ன ஆகும்னா உங்களுக்கு குப்ரிக் ஆக்சைடா மாறுது, அதுதான் ரெட் precipitate. ஆல்கலைன் மீடியம்ல நடக்கும். ரெடியூசிங் ஏஜென்ட்டா, அதாவது ஈன்டயோல்ஸ் ஆர் குட் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ். இதெல்லாம் MCQல கேட்பாங்க. எனி ஃபார்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் சுகர்ஸ் வந்து ஃபார்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா பெனடிக்ட் டெஸ்ட் அண்ட் ஃபெல்லிங்ஸ் டெஸ்ட். மோஸ்ட்லி பெனடிக்ட் டெஸ்ட் வந்து நம்ம லேப்ல நம்ம MBBS ஸ்டூடெண்ட்ஸ் BDS எல்லாமே ரன் பண்ணிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஆக்சிடேஷன், இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆல்டோனிக் ஆசிட், next வந்து disaccaric acid, dibasic saccharic acid or alderic acid, uronic acids. When glucose oxidizes under proper condition, the sugars may form these type of acids. நெக்ஸ்ட் அப்படியே ஃபார்ம் ஆகுறதால ஆல்டோனிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுறதால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ குளுக்கோஸ் கன்வெர்டட் டு குளுக்கோனிக் ஆசிட் சொல்லுவாங்க. இது ஹைட்ரோப்ரோமஸ் ஆசிட்ஸ். அப்ப இந்த ரியேஜென்ட் இது மூலயமா பண்ணும்போது இது வருதுன்னா இதோட ஹெல்ப் என்ன நம்ம உடம்புல ஆகுது அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் கால்சியம். அதாவது கால்சியம் குளுக்கோனேட் ஆர் குளுக்கோனிக் ஆசிட் யூஸ்ட் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் கால்சியம். தீஸ் ஆர் given IV fluids to raise the calcium level. சில பேருக்கு ஹைப்போகாலசிமியா இருக்கும், அந்த நேரத்துல ஐவில கால்சியம் குளுக்கோனேட் கொடுப்பாங்க. இது நம்ம உடம்புலயே ப்ரொடியூஸ் ஆகுது. குளுக்கோஸ் வந்து குளுக்கோனிக் ஆசிடா கன்வெர்ட் ஆகுது. இந்த குளுக்கோனிக் ஆசிட் கால்சியமோட பைண்ட் ஆகி கால்சியம் குளுக்கோனேட்டா நம்ம உடம்புல இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல ஐவில கொடுப்பாங்க. ஸோ ரிடக்ஷன், ரியாக்ஷன், ஆக்சிடேஷன் இதெல்லாம் எதுக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாமே நம்ம உடம்புல நடக்குது. ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சாக்ரிக் ஆசிட், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஸ்வீட்னிங் ஏஜென்ட்டுக்காக. குளுக்கோஸ் converted to glucosaccaric acid with the help of nitric acid. Next enzymatic method ல aldonic acid, அதாவது glucouronic acid. இது எங்க பார்ப்போம் அந்த வேர்டை நம்ம heteropolysaccharideல பார்ப்போம் in future slides-ல. These are present in the heteropolysaccharides and glycoproteins. இது எதுக்கு இன்வால்வ் ஆகுதுன்னா detoxification of benzoic acid
bilirubin and certain drugs. So detoxification தான் உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்கன் ரோல் ப்ளே பண்ணுதுன்னா லிவர் தான் ரோல் ப்ளே பண்ணுது. அந்த லிவர் டீடாக்சிஃபை பண்ணும். அதாவது நம்ம சாப்பிடுற ட்ரக்ஸ், நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் அதெல்லாம் வந்து டிடாக்சி பண்ணும். அப்ப அது லிவர் ஹெல்ப் பண்றது யாருன்னா இவங்க தான். மெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் குளுக்கரோனிக் ஆசிட். ஸோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி திங்க்கு நீங்க ஒரு கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. Next, further with the help of reducing reagents, glucose, sorbitol, mannose, mannitol, fructose, sorbitol, D-galactose, dulcitol, ribose, ribitol. So, this mannitol is very important. It is used as osmotic diuretics to reduce the cerebral edema. This is mannitol the IV vadiya kudupanga in order to reduce the pressure of cerebrospinal fluid. Sorbitol pathina mostly accumulate in the lens of diabetic and produce cataract. Pathiripinga for diabetic patients. நெக்ஸ்ட் இது பயோமெடிக்கல் இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இது நீங்க வந்து எழுதும் போது ஒரு எம்சிக்யூக்கோ இல்ல 2 மார்க் கொஸ்டின்ஸ்க்கோ நீங்க இதை எழுதிக்கலாம். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ரைபிட்டால், xylitol, glycerol, mannitol and sorbitol. நெக்ஸ்ட் இது ஓசோசோன் டெஸ்ட். ஓசோசோன் டெஸ்ட் ஆக்சுவலா இது நம்ம பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி வந்து டெமோ காமிச்சிருவாங்க. ஆனாலும் இது வந்து ஒரு ஃப்ரக்டோஸ் எப்படி இருக்கும், குளுக்கோஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஓசோசோன் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆக்ஷன் ஆஃப் ஃபினைல் ஹைட்ரஜன் ஹைட்ரோகுளோரைட் வித் கிளேஷியல் அசிட்டிக் ஆசிட். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு ஹீட் பண்ணும்போது ஒரு 5 மினிட்ஸ்லேயே கிடைக்கிறது நம்ம நீடில் ஷேப்டு கிறிஸ்டல்ஸ். அதுதான் குளுக்கோசோசோன், ஃப்ரக்டோசோசோன், மேனோசோசோன். அடுத்தது பவுடர் பஃப் ஷேப். அது வந்து 45 மினிட்ஸ் ஹீட் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டு அந்த கிறிஸ்டல்ஸ் வந்து நீங்க மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இப்படி பவுடர் பஃப் ஷேப் தெரியும். அது லாக்டோசோசோம். இல்ல சன்ஃபிளவர் ஷேப் கிடைக்குது, புரோக்கன் கிளாஸஸ் அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அது மால்டோஸ். சன்ஃபிளவர் மால்டோஸ், புரோக்கன் கிளாஸ் வந்துச்சுன்னா அது கேலக்டோஸ். நெக்ஸ்ட் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வைவால கேட்பாங்க. why glucose, fructose and mannose give same type of ososome? நீங்க இது வந்து இது ஆல்டோ காம்பவுண்ட், இது கீட்டோ காம்பவுண்ட், இது நார்மல், இது சுகர், இது மோனோசாக்கரைட். இது எல்லாமே ஓசோசோன்ல பண்ணும்போது ஒரே நீடில் ஷேப் தான் கொடுக்கும். என்ன காரணம்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கார்பன்ஸ் ஆர் மாஸ்க்டு. இது எல்லாமே கவர்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கார்பனோட தான் இந்த ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்ட் பண்ணும். ஆனா இங்க ரெண்டுமே கவர்டு, 3மே கவர்டா இருக்கிறதால மீதி இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எல்லாமே சேம்ன்றதால அதுங்க நீடில் ஷேப் கொடுக்குது. ஸோ அப்ப நீங்க சொல்லும் போது இந்த ஃபர்ஸ்ட் 2 கார்பன் காம்பவுண்ட்ஸ் ஆர் மாஸ்க்டு வித் ஈச் அதர். ஸோ இந்த ஃபினைல் ஹைட்ரஜன் ரியாக்டிங் வித் அதர் திங்ஸ் வில் பி கிவிங் சேம் ஓசோசோன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாம். நெக்ஸ்ட் கிளைகோசைட் ஃபார்மேஷன். இது கிளைகோசைட்ஸ் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினா கேட்பாங்க. அதோட சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க. நீங்க அது மாதிரி ஹைட்ராக்சில் குரூப், அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்ல இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப் இன்னொரு கார்போஹைட்ரேட்ல இருக்கிற ஹைட்ராக்சில் குரூப்போட மர்ஜ் ஆச்சுன்னா தான் அது கிளைகோசைட்ஸ் ஃபார்ம் ஆகும். நம்ம சொல்லுவோம்ல கிளைகோசைடிக் பாண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது O கிளைகோசைடிக் பாண்ட்ஸ், N கிளைகோசைடிக் பாண்ட்ஸ். அதுக்கு நான் எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அந்த நம்ம இதுல பார்த்தோம்ல ஆனோமர்ஸ், O D கிளைகோஸ், அதே மாதிரி L குளுக்கோஸ் அப்படின்னு பார்த்தோம். அந்த ஃபர்ஸ்ட் ஆனோமரிக் கார்பன் அட்டமோட லிங்க் ஆகுறது அதுதான் எக்ஸாம்பிள் கிளைகோசைட்ஸ். நெக்ஸ்ட் இது பிசியாலஜிக்கலி இம்பார்ட்டன்ட் கிளைகோசைட்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெப்டோமைசின், கார்டியக் கிளைகோசைட்ஸ், ஆந்த்ராசைக்ளின் கிளைகோசைட்ஸ், ஓவாபேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஆன்டிபயோட்டிக்காவே கார்போஹைட்ரேட்ஸ் நம்ம உடம்புல ப்ரொடியூஸ் ஆகுது. அதனாலதான் எப்பயுமே நம்ம டக்குன்னு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்க கூடாது. 3-4 டேஸ் வெயிட் பண்ணா நம்ம உடம்புல ரியாக்ட் ஆகி அதுக்கு ப்ரிவென்ஷன் இல்ல பெட்டர் கியூர் ஏதாவது கிடைக்கும். ஸோ அப்ப இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லைட்ஸ். இது நான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். குளுக்கோஸ், அதாவது என்னென்னலாம் கிளைகோசைட்ஸ், என்ன வந்து ஏ கிளைகான், இது என்ன சோர்ஸ்ல இருந்து கிடைக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் எதுல அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இன்ஃபர்மேஷனா கிளைகோசைட்ஸ் 5 மார்க் கொஸ்டின் கேட்டா இது ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டெரிவேட்டிவ்ஸ் பாத்தீங்கன்னா சும்மா தெரிஞ்சுக்கோங்க. பாஸ்போரிக் ஆசிட், அமினோ சுகர், டிஆக்சி சுகர்ஸ், சுகர் ஆசிட்ஸ், சுகர் ஆல்கஹால்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து டெரிவேட்டிவ், அதாவது மோனோசாக்கரைட்ல கிடைக்கிற டெரிவேட்டிவ்ஸ். Next, last is important, polysaccharides. More than 10 monosaccharide units. They are divided into homopolysaccharide and heteropolysaccharide. So first enana homopolysaccharide. Homopolysaccharide made up of only one type of other same monomeric units. அப்படி இருந்தா அத homopolysaccharide ன்னு சொல்லுவாங்க. starch, glycogen, inulin, cellulose, dextrin, dextran, chitin. So இது எல்லாமே வந்து
மோனோமெரிக் யூனிட்ஸ் சொல்லுவாங்க. இப்ப குளுக்கோஸ்னா குளுக்கோஸே தான், அது மாதிரி ஒரு மேனோஸ்னா மேனோஸ் தான், அது மாதிரி இருக்கும். ஃப்ரக்டோஸ்னா ஃப்ரக்டோஸ் தான். சேம் மோனோமெரிக் யூனிட்ஸ் பிரசன்ட் ஆயிருந்தா அதுக்கு பேரு ஹோமோபாலிசாக்கரைட்ஸ் சொல்லுவாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்டார்ச்ன்றதுல எல்லாரும் சில்ட்ரன் ஈஸியா விரும்பி சாப்பிடுறது பொட்டேட்டோ, வெரி ரிச் இன் ஸ்டார்ச். அதனால குழந்தைங்களுக்கு ஜாஸ்தியா கொடுக்கணும். ஆனா அடல்ட் அடாலசன்ஸ் அதுக்கப்புறம் போக போக நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம் கார்போஹைட்ரேட்ஸ், ஆனா ஹெல்த்தியா எடுத்துக்கணும். ஸோ ஸ்டார்ச் இதெல்லாம் 5 மார்க். இதுல இருந்து 5 மார்க் கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ரிசர்வ்டு கார்போஹைட்ரேட் ஃபார்ம் இன் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் அப்படியே ஒரு லைன் தான் கொடுத்துருக்காங்க. ஹோமோபாலிமர் கம்போஸ்ட் ஆஃப் டி குளுக்கோஸ். அதுல அமைலோஸ் இருக்கு, அமைலோபெக்டின் இருக்கு, வாட்டர் சல்யூபிள், வாட்டர் இன்சல்யூபிள் அமைலோபெக்டின் என்ன ரேஷியோல பெர்சென்ட்ல இருக்கு. இவ்வளவுதான். இந்த கான்செப்ட்ல நீங்க எக்ஸாம்ல எழுதுனா இது போதும் ஸ்டார்ச். Next, dextrin பாத்தீங்கன்னா partial hydrolyzed product of starch by acids or enzymes. அது என்னன்னா hydrolyzed through dextrin and finally to maltose and glucose. Various intermediates நிறைய அது வந்து soluble ஆகும்போது நிறைய intermediates form ஆகும். Amylodextrin, erythrodextrin and acrodextrin. இது கலர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. உங்க சாய்ஸ்க்கு கொடுக்குறேன். இதெல்லாம் என்னென்ன கலர்னு கூகுள்ல போய் பாருங்க. All dextrins have free sugar groups can now have mild reducing property. எல்லா dextrinuமே ஃப்ரீயா சுகர் குரூப் அட்டாச்ட் வித் கேன் ஷோ சம் மைல்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி. அதனால ஆல்கலின் மீடியம்ல அது நல்லா ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் இது வெரி இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். டெக்ஸ்ட்ரானுக்கும் டெக்ஸ்ட்ரானுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. டெக்ஸ்ட்ரான் ஆஸ் அ பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர், அதாவது வந்து இந்த ஹீமோரேஜிக் ஷாக்னு சொல்லுவாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு சர்ஜரி ஆகுது, அந்த நம்ம பிளட் பிளாஸ்மா வால்யூமை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு நம்ம டெக்ஸ்ட்ரானை ஐவியில கொடுப்பாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிளினிக்கல் சிக்னிஃபிகன்ஸ்க்கு இது தெரிஞ்சுக்கோங்க. Next, glycogen பாத்தீங்கன்னா it is a major storage form of carbohydrate in animals. So அது animal starch ன்னு சொல்லுவாங்க. எங்க present ஆயிருக்குன்னு கொடுத்திருக்கேன். Structure of glycogen similar to amylopectin. இதை MCQல கேட்பாங்க. அமைலோபெக்டின்ல எது வந்து glycogen, அமைலோபெக்டின் வந்து glycogen-ஆ இருக்கு. ஏன்னா ஸ்டார்ச்ல பார்த்திருப்பீங்க அமைலோபெக்டின், அதுல அமைலோபெக்டின் வந்து glycogen-க்கு சிமிலரா இருக்கும். நெக்ஸ்ட் டயட்ரி ஃபைபர் வெரி இம்பார்ட்டன்ட். சப்டிவிஷன் மார்க்ஸ் கேட்கலாம், இல்ல 5 மார்க்ஸ் கொஸ்டினாவும் கேட்கலாம். எப்பயுமே நம்ம ஃபைபர்ஸ்னாலே அது வந்து நமக்கு யாருமே சாப்பிடாது பிடிக்காதுன்ற மாதிரி கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஆனா அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணுது. இந்த அன்டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவாங்க. இது அன்டைஜஸ்டபிள் கார்போஹைட்ரேட் ஆர் செல்லுலோஸ். Dietary fibers otherwise called undigestible carbohydrate or cellulose, that it cannot be digested by the human enzymes, collectively called as dietary fiber. ஆனா அதோட யூஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். Some soluble fibers mostly found in fruits and legumes dissolve in water and form gels. Example, pectin, gums and mucilage. So insoluble fibers present in vegetables and grains absorb water and swell up. Example, cellulose, hemicellulose, lignin. ஸோ இந்த 3 மார்க் கேட்டா இந்த ஒரு ஸ்லைட் போதும், இதை எழுதினாலே. நெக்ஸ்ட் அதோட ஆர்டிஏ கொடுத்துருக்கேன். 30 கிராம் ஆஃப் ஃபைபர் பர் டே. பெனிஃபிஷியல் எஃபெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது நம்ம ஃபைபர் சாப்பிட்றதால இட் ப்ரிவென்ட் கான்ஸ்டிபேஷன், increase bowel motility and prevent constipation, decrease the risk of hemorrhoids, அதாவது piles ன்னு சொல்லுவாங்கல்ல, blood in motion state, the hemorrhoids and diverticulosis. அப்புறம் இது வெரி இம்பார்ட்டன்ட், GIT கேன்சர்ஸையே தடுக்குது. ஏன்னா ஈஸி மூவ்மெண்ட் ஆகுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஈஸியா பவுல்ல மூவ் ஆயிட்டு வருது இன்டெஸ்டைன்ல. அப்ப கேன்சர்ஸ், GIT கேன்சர்ஸ் வராம தவிர்க்கும். ஸோ ஃபைபர்ஸ் play an important role with the clinical significance in our body. நெக்ஸ்ட் பாருங்க, அது மட்டும் இல்லாம குளுக்கோஸ் டாலரன்ஸ், ரெடியூஸ் பிளாஸ்மா கொலஸ்ட்ரால் லெவல், அப்புறம் ஃபைபர் it binds with bile salts and reduce the enterohepatic circulation. இதுல என்ன ஒரே வேர்டுனா கொலஸ்ட்ரால் லெவல்ல குறைக்கும். ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிட்டா அப்ப ஹார்ட் ஃபெயிலியர், ஹார்ட் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணலாம்னா ஃபைபர்ஸ் ரிச்சா எடுத்துக்கலாம். ஸோ அப்ப கொலஸ்ட்ரால் தான் மோஸ்ட்லி TC-TAT, டோட்டல் கொலஸ்ட்ரால் தான் ஜாஸ்தியா இருக்கும் அவங்களுக்கு when compared to triacylglycerol. அப்ப கொலஸ்ட்ரால் லெவலை குறைக்கணும் அப்படின்னா ஃபைபர் பைண்ட்ஸ் வித் பைல் சால்ட்ஸ் அண்ட் ரெடியூஸ் த என்ட்ரோஹெபாட்டிக் சர்க்குலேஷன் போது நம்ம இந்த ஃபைபரை அதிகமா எடுத்துக்கலாம். இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்னன்னா satiety வேல்யூ, அதாவது நம்ம கொஞ்சம் சாப்பிட்டாலே ஃபுல் சென்சேஷன் கொடுக்கும், அது வந்து ஃபைபரால மட்டும்தான் முடியும். அப்புறம் retains water and add bulk to the feces. Next, importance of cellulose. அதே cellulose, dietary fibers, non digestible carbohydrates எல்லாமே ஓரளவுக்கு சேம் தான். நீங்க இது கேட்டாலும் dietary fiberோட இம்பார்ட்டன்ஸ் எழுதலாம், இல்ல cellulose கேட்டாலும் இதை எழுதிக்கலாம். இந்த ஸ்லைடும் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு அந்த
கான்செப்டை தான் புரிய வைக்குது. இட் ரெடியூசஸ் இன்சிடென்ஸ் ஆஃப் சிவிடி, கோலன் கேன்சர், டயபெட்டிஸ். Next, inulin, very important 2-mark question. It is a polymer of deep fructose. இங்க ஃபுல்லாவே fructose இருக்கும். beta 1,2 glycosidic linkage and it occurs in a bulb of onion and garlic. இதான் நம்ம தூக்கி போடுவோம். வெறும் ஆனியன் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் low molecular weight இதெல்லாம் extra information. Very important thing is assessing kidney function through measurement of glomerular filtration rate. Last, very important, mucopolysaccharides. Mucopolysaccharides are essential components of tissue structure. The connective tissue, extracellular spaces of tissue, எல்லா இடத்துலயும் present ஆயிருக்கும். ரொம்ப important. The ground substance predominantly composed of GAGs, அதாவது glycosaminoglycans ன்னு சொல்லுவாங்க. Otherwise called as glycosaminoglycans or mucopolysaccharides or heteropolysaccharides. இதை நான் ஒரு டேபிள் காலமா உங்களுக்கு காமிக்கிறேன். அது மட்டுமே எழுதுங்க, 5 மார்க்குக்கு போதும். இதுதான்ப்பா ஹைலூரோனிக் ஆசிட், கான்ட்ரோஷன், ஹெப்பாரின், டெர்மாட்டன், கேரக்டின். ஸோ அழகா காம்போசிஷன்ஸ் கொடுத்துருக்கேன். டிஷ்யூ அது எங்கெங்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு கொடுத்துருக்கேன், அதோட ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். நல்லா ரீட் பண்ணிட்டு இதை எழுதினாலே போதும். ஹெட்ரோபாலிசாக்கரைட்ஸ்க்கு அவங்களுக்கு 5 மார்க்ஸ் கண்டிப்பா ஆகும். இது ஃபுல்லா கம்ப்ளீட்டா எழுதணும். இந்த குளுக்கரோனிக் அசிடைல் குளுக்கோசமைன்லாம் ரொம்ப பெருசா நினைக்காதீங்க. இந்த வேர்டை நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகும். ஸோ கேர்ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, நல்லா எழுதுங்க, மார்க்ஸ் நல்லா எடுங்க. ஏதாவது டவுட் இருந்தா நீங்க இதுல எனக்கு கொரீஸ் கேட்கலாம். தேங்க்யூ மை டியர்ஸ்.